welcome everyone to my channel. We are learning English grammar lessons. So, what is today's lesson? Today's lesson is if conditional clauses. What are conditional clauses? Conditions வைத்து உருவாக்கப்படக்கூடிய சென்டென்சஸை நாங்கள் conditional clauses என்று சொல்வோம். இவற்றில் இரண்டு பகுதிகள் இருக்கும். Two clauses are there. One is if clause, next one is main clause. If clause மூலமாக நாங்கள் ஒரு கண்டிஷனை குறிப்பிடுவோம். Main clause மூலமாக அதுக்கான ரிசல்ட்டை குறிப்பிடுவோம். இவ்வாறு செய்தால் இது நடக்கும் என்ற மாதிரியாக ஒரு கண்டிஷன் ப்ளஸ் அதோட ரிசல்ட். ஸோ இந்த இஃப் கண்டிஷனல் க்ளோசஸ் 4 உள்ளன. ஸோ லெட்ஸ் see 4 of them briefly and simply in this video. ஸோ இதோட தெளிவான விளக்கத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. Shall we start then? ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல் மூலமாக நாங்கள் பேசுவது ஃபேக்ட்ஸ், ஜென்ரல் ட்ரூத், திங்ஸ் தட் ஆல்வேஸ் ட்ரூ. எப்போவுமே இந்த விஷயம் உண்மை, இப்படித்தான் நடக்கும், எந்த மாற்றமும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஃபேக்ட்ஸ், சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ், ஜென்ரல் ட்ரூத்ஸ், காமன் ட்ரூத்ஸ் என்று சொல்லுவோம். இந்த விஷயங்கள் தான் நாங்கள் ஜீரோ கண்டிஷன் மூலமாக பேசுவோம். எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். ஸோ இந்த ஜீரோ கண்டிஷனோட சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குமாண்டா, இஃப் க்ளோஸில் இஃப் கூட சேர்ந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரணும். சிம்பிள் ப்ரெசன்ட். மெயின் க்ளோஸில் வரக்கூடிய சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசண்ட்டாகவே இருக்கும். See this example sentence. If you eat a lot, you get fat. If you eat, இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. மெயின் க்ளோஸ் யூ கெட் ஃபேட், அதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் ஆகிடுவீங்க. தட் இஸ் எ ஜென்ரல் ட்ரூத், காமன் திங், எவ்ரிபடி நோஸ். இஃப் யூ ஈட் அ லாட் யூ கெட் ஃபேட். ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்கள் ஜீரோ கண்டிஷனல் மூலமாக சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மேட்டில் பேசுவோம். ஸோ இது எங்களுக்கு மெயின் க்ளோஸையும் இஃப் க்ளோஸையும் மாற்றி பேசினாலும் சென்டென்ஸோட மீனிங் மாறாது. See this, you get fat if you eat a lot. Same meaning. If you eat a lot, you get fat. அதுவும் you get fat if you eat a lot. ரெண்டும் சேம் மீனிங். பட் இஃப் க்ளோஸை நீங்கள் முன்னாடி எழுதினீங்கன்னு சொன்னால், எழுதினீங்கன்னு சொன்னால் இஃப் க்ளோஸ்க்கு பிறகு ஒரு கமா போடணும். பட் மெயின் க்ளோஸை முன்னாடி போட்டு நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் கமா போட வேண்டியது இல்லை. அண்டர்ஸ்டுட்? அதையும் கொஞ்சம் மைண்டில் வைத்து கொள்ளுங்கள். See another example. If you heat ice, it melts. If you heat ice, that is simple present, it melts. அதுவும் simple present. So, if you heat ice என்பது condition. ஸோ ஐஸை நீங்கள் சூடாக்கினீங்கன்னு சொன்னால் இட் மெல்ட்ஸ், அது மெல்ட் ஆகிடும். தட் இஸ் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எப்போவுமே உண்மையாக இருக்கக்கூடியது, மாறாது. பாஸ்டில், ப்ரெசண்ட்டில், ஃப்யூச்சரில் எப்போவுமே இதே ரிசல்ட்ஸ் தான் வருது. அதனால் நாங்கள் ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்சஸை உருவாக்குவோம். Let's see the next conditional. That is said to be first conditional. First conditional நாங்கள் யூஸ் பண்ணுவது a possible situation in the future, predicting a likely result in the future. ஸோ நாங்கள் இனி நடக்க போகிற ஒரு விஷயம், ஒரு கண்டிஷனை வைத்து அது நடந்தால் இவ்வாறு நடக்கும், ஃப்யூச்சரில் ஒரு ரிசல்ட்டை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதோட சென்டென்ஸ் பேட்டர்னை முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் இஃப் க்ளோஸில் வரக்கூடியது இஃப் கூட சேர்ந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மெயின் க்ளோஸில் வில் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் த verb. அண்டர்ஸ்டுட்? ஸோ என்னென்னு சொன்னால் ஃப்யூச்சர்
ஆக்ஷனோட நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். See the example. If it rains, we will cancel the trip. If it rains, மழை பெய்தால் we will cancel the trip. ட்ரிப்பினை நாங்கள் ரத்து செய்வோம். ஸோ கண்டிஷனும் ஃப்யூச்சர், அதே போல் ரிசல்ட்டும் ஃப்யூச்சர். இப்போ ஃப்யூச்சர் கண்டிஷனோடுக்காக வேண்டி ஒரு ரிசல்ட்டை நாங்கள் ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். அந்த ரிசல்ட்டை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். If it rains, we will cancel the trip. See the next example. If you study hard, you will pass the exam. If you study hard, நீங்கள் நன்றாக படிச்சிங்கன்னு சொன்னால் you will pass the exam. எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வில்லுக்கு பதிலாக ஃப்யூச்சர் ஃபீலிங்கை தரக்கூடிய மற்ற மாடல் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் can, could, may, might. அது மட்டும் இல்லாமல் going to என்பதையும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, கோயிங் டு அதை நாங்கள் ஷார்ட்டாக எப்படி பேசுவோம், கோன இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எங்களுக்கு இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ கேன் பாஸ் தி எக்ஸாம் இந்த மாதிரியும் சொல்லலாம். அண்டர்ஸ்டுட்? அதே போல தான் இஃப் இட் ரெயின்ஸ் வி கோன கேன்சல் த ட்ரிப். மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ண போகிறோம். இஃப் இட் ரெயின்ஸ் வி கோன கேன்சல் த ட்ரிப். ஸோ இந்த மாதிரி வில்க்கு பதிலாக மற்ற மாடல் வேர்ப்ஸ் கோயிங் டு இவற்றை யூஸ் பண்ணி எங்களுக்கு பேசலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில். அடுத்து நாங்கள் பார்க்க போவது செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் மற்றும் தேர்ட் கண்டிஷனல் இவை இரண்டுமே ஹைப்போதெட்டிக்கல், அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ், அன்ரியல், இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன்ஸ் தான் பேசப்படுது. அதாவது எல்லாமே கற்பனை, உண்மையானவை அல்ல, நடக்க முடியாத விடயங்கள் பற்றி பேசுறது தான் செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷனல். அதில் செகண்ட் கண்டிஷனல் என்னென்னு சொன்னால் ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இந்த ரெண்டு காலங்களையும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷனல் இப்போது நாங்கள் பார்க்க போகிற கண்டிஷனில் ஹைப்போதெட்டிக்கலானது தான். ஓகே, நடக்காத விஷயங்கள் பற்றி பேசுவது, பட் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த காலங்களில். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இஃப் க்ளோஸில் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட். இஃப் கூட ஒரு சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸை தான் சேர்த்து பேசுகிறோம். அதே போல் மெயின் க்ளவுஸில் would ப்ளஸ் V1 form of the verb. Understood? So let's see this example sentence. If I won the lottery. Won, simple past. If I won the lottery, I would travel a lot. I would travel, that is V1 form. ஸோ V1 form என்பது என்னென்று உங்களுக்கு தெரியுமா? V1 என்பது பேஸ் ஃபார்ம் ஆஃப் அ verb, அடிப்படையான ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் go, that is V1. went, V2, simple past. gone, V3, past participle form. இந்த மாதிரி 3 ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் இந்த அடிப்படையான ஃபார்மை தான் நாங்கள் இந்த would கூட சேர்த்து இந்த செகண்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணணும். Understood? If I won the lottery, I would travel a lot. நான் லாட்டரியை வென்றுட்டேன்னு சொன்னால் நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே லெஸ், ரொம்பவே குறைவு. பட் நாங்கள் அதை அசியூம் பண்ணுறோம். அப்படி கிடைச்சிட்டுண்டா நான் இவ்வாறு செய்வேன், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி பேசலாம். இந்த செகண்ட் கண்டிஷன்லேயும் வுட்டுக்கு பதிலாக அதே ஃபீல் தரக்கூடிய மற்ற மாடல் வேர்ப்ஸும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குட், மைட் இந்த மாதிரியானவை. ஓகே, பட் வுட் தான் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. தட் இஸ் வெரி வெரி காமன். ஸோ நீங்கள் வுட்டே யூஸ் பண்ணி கொள்ளலாம். இஃப் ஐ வாண்ட் த லாட்டரி ஐ வுட் ட்ராவல் அ லாட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ வர் யூ ஐ வுடன்ட் மிஸ் திஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் இஸ் திஸ்? இஃப் ஐ வர், ஐ கூட எப்பவும் வாஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் ஏன் நீங்கள் வர் வந்து இருக்குது? ஸோ இந்த மாதிரி இஃப் கண்டிஷனல்ஸில் இது செகண்ட் கண்டிஷனில் நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இவை அனைத்துடனுமே
were தான் சேர்க்குறோம். was சேர்க்கிறது இல்லை. if I were you, நான் நீயாக இருந்தால் I wouldn't miss this job opportunity. wouldn't miss என்பது V1 form. wouldn't miss this job opportunity. நான் நீயாக இருந்தால் இந்த job opportunityயை நான் தவறவிடவே மாட்டேன். Understood? So this is second conditional. Present and future tensesல ஒரு ஆக்ஷனை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி, அதாவது நடக்காத ஆக்ஷன், இப்போ நான் நீயாக மாற முடியாது, பட் நாங்கள் அதை கெஸ் பண்ணி ஒரு ஹைப்போதட்டிக்கலாக நினைக்கிறோம், கற்பனையில் நினச்சி பேசுகிறோம். நான் நீயாக இருந்தால் நான் இதை சான்ஸை விட மாட்டேன் என்பதாக. ஸோ நடக்காத விஷயங்கள் பற்றி பேசுகிறது தான் இந்த செகண்ட் கண்டிஷனல். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷனில் பார்த்தாலும் சேம். சம்திங் இமேஜினிங், கற்பனை. த பர்சன் இஸ் இமேஜினிங் அ டிஃபரண்ட் பாஸ்ட். ஸோ தேர்ட் கண்டிஷனில் நாங்கள் பேச போவது பாஸ்ட் பற்றி. செகண்ட் கண்டிஷனலில் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், தேர்ட் கண்டிஷனலில் பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றி நான் செஞ்சிருக்கலாம் என்பதாக பேசுவது தான் இந்த தேர்ட் கண்டிஷனல். இமேஜினிங் situations that did not happen. நடக்காத விஷயங்களில் நடந்திருந்தா, அல்லது நடந்தது நடக்காமல் வேறு மாதிரி நடந்திருந்தா எப்படியாக இருக்கும் என்ற மாதிரி நாங்கள் ஒரு டிஃபரண்ட் பாஸ்ட் பற்றி பேசுவது. ஓகே, தட் இஸ் actually imaginary, cannot be changed. The past cannot be changed. இறந்த காலத்தை எங்களால் மாற்ற முடியாது, நடந்த விடயங்களை மாற்ற முடியாது, பட் இவ்வாறு நடந்திருந்தால் என்று நாங்கள் பேசுவோமே, அந்த விஷயங்களை தான் இந்த தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி நாங்கள் பேசுவோம். இதில் இஃப் க்ளோஸில் நாங்கள் இஃப் கூட சேர்ப்பது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இன் சென்டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்றால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி உங்களுக்கு கிளாரிஃபை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட டென்சஸ் பற்றிய வீடியோஸை பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் டென்சஸோட லிங்க்ஸை நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யூ கேன் see it if you didn't watch and if you want to watch that. Okay, past perfect. had plus V3. அடுத்து மெயின் க்ளோஸில் would have plus V3 வரணும். So let's see an example sentence first. If you had studied hard, that is past perfect, had studied hard, you would have passed the exam. So you would என்பது எங்களுக்கு you'd அந்த மாதிரி சொல்லலாம். I would I'd. ஓகே, they would they'd அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல you would have அப்படின்னு வந்து இருக்குது. அதை நாங்கள் கன்ட்ராக்ட் பண்ணி எப்படி சொல்வதுண்டா you'd have passed the exam. ஓகே, if you had studied hard, நீங்கள் நன்றாக படித்திருந்தால் you would have passed the exam. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருப்பீர்கள். ஸோ தட் இஸ் பாஸ்ட். ஓகே, எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ணவில்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருந்தீங்கண்டா பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஓகே, அந்த பாஸ்ட்டை நாங்கள் மாற்றி பேசுகிறோம், இவ்வாறு நடந்திருந்தால் என்று. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் தேர்ட் கண்டிஷனல். ஸோ லெட்ஸ் see the next example also. If I hadn't been sick, நான் நோயாளியாக ஆகாமல் இருந்திருந்தா I would have completed all the works. நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிருந்திருப்பேன். ஓகே, அப்போவே நான் செய்து முடிச்சிருந்திருப்பேன், எனக்கு சுகஈனம் வராமல் இருந்திருந்தால். ஓகே, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, உங்களால் வேலையை முடிக்க முடியாமல் போயிடுச்சு, பட் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க எனக்கு சுகஈனம் வராமல் இருந்திருந்தால் நான் முடிச்சிருந்திருப்பேன். Okay, so have you got what is the use of third conditional? If I hadn't been sick, I would have completed all the works. Understood? So these are the if conditionals.
So there are 4 conditionals. 0, first, second, third. And ஒரு if conditional sentenceல 2 parts இருக்குது, 2 clauses இருக்குது, if clause and main clause. அது ரெண்டையும் நீங்கள் மாற்றி போட்டாலும் meaning wouldn't change. ஓகே, அந்த சென்டென்ஸை நீங்கள் if clause முன்னாடி போட்டாலும் சரி, main clause முன்னாடி போட்டாலும் சரி, சென்டென்ஸோட மீனிங் சேம். 0 conditional நாங்கள் general truths, எப்போவுமே உண்மையாக எடுக்கக்கூடிய விடயங்கள் பற்றி பேச யூஸ் பண்ணுவோம். அதில் சென்டென்ஸ் பேட்டர்ன் இஃப் கூட சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து மெயின் க்ளோஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசன்டே தான் வரும். இஃப் யூ ஈட் அ லாட் யூ கெட் ஃபேட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் ஒரு பாசிபிள் சுச்சுவேஷன் இன் த ஃப்யூச்சர். இப்போ ஃப்யூச்சரில் ஒரு கண்டிஷனை வச்சு ஃப்யூச்சரில் அதுக்கான ரிசல்ட்டை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அந்த சென்டென்ஸ்லேயும் இஃப் கூட சிம்பிள் ப்ரெசன்ட் வரும், மெயின் க்ளோஸில் will plus verb வரும். If it rains, we will cancel the trip. Second conditional, hypothetical, கற்பனையானது. Present, future, இல் நாங்கள் கற்பனை பண்ணுறோம். அதில் if கூட simple past வரும், மெயின் க்ளோஸில் would plus V1 வரும். If I won the lottery, I would travel a lot. Third conditional, the person is imagining a different past. ஓகே, இறந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தால் என்று கண்டிஷன் வைத்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டை நாங்கள் சொல்கிறோம், பாஸ்ட் ரிசல்ட். பட் தட் இஸ் இமேஜினேஷன். சென்டென்ஸ் பேட்டர்னில் இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும், மெயின் க்ளோஸில் would have plus V3. If you had studied hard, you would have passed the exam. Understood? These are the if conditionals. So I think you have got the lesson well. And put a comment about your understanding on this lesson. So wait for the next lesson. Before that, you have to subscribe my channel to get all the important English grammar lessons. And let's meet in another session. Until that, take care everyone.